உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கேன். அந்த உதவி யார் என்னென்னலாம் நான் சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அவர் வந்து ஒரு பெரிய சினிமா நடிகர், நல்ல பிரபலமானவர், நிறைய பேர் வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து உதவி கேட்டார். என்ன உதவினா, அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு வந்து தடை போட்டாங்க. பொதுவாக அவரோட படத்தை லைனாக தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் அவர் ஒரு வழக்கம். வந்து நீங்கள் தான் முதலமைச்சராச்சே, அப்போ நான் சொல்கிறது அப்போ ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. நானும் சரி, அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை, யார்கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னோட பவர் சக்தியை பயன்படுத்தி டெல்லி அங்கெல்லாம் பேசி அந்த படத்தை கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். இல்லைன்னா அவர் நேரம் வந்துருப்பாரு. படமா இருக்குமோ? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவர் பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவெல்லாம் எப்படி எதுக்குள்ள வந்தா ஏன்டா அடிக்கிறீங்க போட்டு? அப்புறம் கூட்டத்துக்குள்ள வர கூட்டத்துக்குள்ள வரியா? நீங்க தான் போன் அடிச்சீங்க. கட்சிக்காரங்க யாராவது மயங்கி விழுந்துட்டான், வந்து காப்பாதுன்னு சொல்லி போன் அடிச்சீங்களா? கட்சிக்காரங்க மயங்கி விழுந்தா நடந்து வாடா, வண்டி எடுத்துட்டு வர. எங்க தலைவர் பேசுற, நல்ல வேலை சொன்னா நடுல வந்து தலைவர் பேசும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க. நீ கிறுக்குத்தனமா பேசாத. கூட்டத்துல ஆம்புலன்ஸ் எடுத்து வந்தா காப்பாத்த முடியும். யார் போன் பண்ணா? போன் எடு. யார் பாரு, என்னையா உங்க கூட்டத்துல நீங்களே போன் அடிச்சு நீங்களே அடிச்சு. இந்த நம்பர் சேவ் பண்ணிருக்காடா? நான் பண்ணலையே. இந்த நம்பர் யார்ட்டையுமே இல்ல. பொய் பொய் பொய். அடிக்காதீங்கடா. இவர் தேவலா வேலை பண்றீங்களா? சரியில்லை சுத்தமா. பின்னாடி போ, பின்னாடி விடுங்கப்பா. எப்பா விடுங்கப்பா, இங்க பாரு, எதுவும் பண்ணாதீங்க, விடுங்கப்பா, வழி விடுங்க. தலைவரே, நீங்க பேசுங்க தலைவர். நீங்க பச்சை மண்ணு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு விடக்கூடாது தலைவரே. ஐயோ, வழி விடுங்க.